வணக்கம் நண்பர்களே. ஜோதிட ரீதியாக இந்த வருடத்தில் மேஜரான கிரகங்களுடைய பேச்சுகள் என்பது இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனி மற்றும் ராகு கேதுக்களுடைய பேச்சுகள் வரிசையாக இருக்குது. ஏற்கனவே இந்த கிரகங்களுடைய பேச்சுகள் ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கும். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா இந்த 3 கிரகங்களுடைய காம்பினேஷன் லக்ன ரீதியாக இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்க போகிறோம். நீங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா தோராயமாக ஒரு 2 வருட காலங்கள் அப்படிங்கிறது இருக்கும். காரணம் ஜோதிட ரீதியாக குரு ஒரு வருட காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும். ராகு கேதுக்கள் 1.5 வருட காலங்கள் சஞ்சாரம் செய்யும். சனி 2.5 வருட காலங்கள் சஞ்சாரம் செய்யும். அது தவிர இந்த காலகட்டங்களில் இடைப்பட்ட காலகட்டங்களில் ஒரு 5 மாத காலகட்டங்களுக்கு வக்ரம், அதிசாரம், அஸ்தங்கம் போன்ற நிலைகளும் இந்த கிரகங்கள் மாறுபட்டு சஞ்சாரம் செய்துட்டு வரும். ஸோ இதெல்லாம் தோராயமாக ஒரு கணக்கு எடுக்கும்போது அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2 வருட காலங்களுக்கு இந்த கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது இப்படி தான் செயல்பட்டுட்டு இருக்கும். மேற்கொண்டு பதிவுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள், எப்போவுமே லக்ன ரீதியான பதிவுகள் போடும்போது ஒரு கமெண்ட் ரெகுலராக வந்துடும், சார் இது ராசிக்கும் பொருந்துமா அப்படின்னு. அதை பற்றி ஏற்கனவே நிறைய விளக்கங்கள் சொல்லி இருக்கும். பட் இருந்தாலுமே அந்த கேள்விங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இங்கே சொல்லக்கூடிய லக்ன பலன்கள் அப்படிங்கிறது ராசிகளுக்கும் பொருந்தும். பட் ஒரு 50% பொருந்தும், முழுக்க பொருந்தாது. ஒரு 50% அந்தந்த ராசிகளுக்கும் அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா லக்ன பலன்கள் அப்படிங்கும்பொழுது அங்கே எப்போவுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்கும். இந்த ராசி பலன்களை சொல்கிற மாதிரி ஒரே மாதிரியான பாசிட்டிவான விஷயங்களோ அல்லது ஒரே மாதிரியான நெகட்டிவான விஷயங்களோ இங்கே இருக்காது. கண்டிப்பாக ஒரு சைடில் பாசிட்டிவ் இருந்ததுன்னா இன்னொரு சைடில் அது நெகட்டிவாக இருக்கும். அதுதான் ஒரு கதவு அடைத்தால் மறுக்கதவு திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜோதிடத்தில் இந்த விஷயங்களுக்கும் பொருந்தும். மெயினாக இந்த லக்ன பலன்களே இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதாவது எதெல்லாம் நம்ம லக்ன ரீதியாக ஃபேவராக இருக்குது, அன்ஃபேவராக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அது சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டால் போதும். மற்ற விஷயங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது இருக்காது. அது எப்படி இருந்தாலும் சரி கடை தெரிந்துடும். பிரச்சனை இருக்கக்கூடிய விஷயங்களை எது என்னன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு அதில் மட்டும் கவனமாக இருந்துட்டால் போதும். நல்லது நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கூட பெருசாக கவலைப்படும். ஏன்னா எப்படி இருந்தாலும் அது நல்லது தான் நடக்க போகுது. எதுவுமே தொடர்பில்லாத விஷயங்களை பற்றும் பெருசாக கவலைப்பட வேண்டிய, ஏன்னா அது எதுவுமே ஆக போகிறது கிடையாது. ஸோ எது பாசிட்டிவாக இருக்குது, எது நெகட்டிவாக இருக்குதுன்னு பாயிண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் இந்த லக்ன பலன்கள் அப்படிங்கிறது சொல்லும். ஸோ இனி லக்ன ரீதியாக இந்த குரு, சனி மற்றும் ராகு கேதுக்களுடைய பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வருடம் பார்த்திங்கன்னா முதல்ல சனி பயிற்சி என்பது இருக்குது. அதாவது திருக்கணிதப்படி சனி பயிற்சி இருக்குது. அதுக்கப்புறமா ராகு கேது பயிற்சி வரும். அதுக்கப்புறமா குரு பயிற்சி வரும். ஸோ பலன்களும் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டரில் தான் இருக்கும். தவிர இந்த பதிவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாகவும் அதே போல் கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவும் இருக்கும். காரணம் அதை பற்றி ஏற்கனவே இந்த ராசி பலன்களை விரிவாக சொல்லியிருக்கோம். பட் இங்கே சிம்பிளாக சொல்கிறேன். இந்த வருடத்தினுடைய இந்த கிரக அமைப்புகளே பார்த்திங்கன்னா ஒரு தக் ஆஃப் லைஃப் மாதிரி ஒன்றுக்கொன்று சளைச்சதில்லை அப்படிங்கிற நிலைகளில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஆக ஒரு சைடில் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வேலை செய்யுது அப்படிங்கும்பொழுது இன்னொரு பக்கம் நெகட்டிவான விஷயங்கள் அதே வீரியத்தோடு அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்போது ஒரு சைடில் நமக்கு சரின்னு தெரியிற விஷயம் இன்னொரு சைடில் போய் பார்க்கும்போது தவறாகத்தான் இருக்கும். அதனால் பலன்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீ மேற்கொண்டு உங்கள் லக்ன ரீதியாக இனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம லக்னம். உண்மை, உழைப்பு, உயர்வுன்னு நேர்மையாக வாழக்கூடியதில் திறமை பெற்றவங்க இந்த சிம்ம லக்னக்காரங்க. அதே நேரம் சங்கடம் வரக்கூடிய காலகட்டங்களில் சாமர்த்தியமாக செயல்படக்கூடியவங்களும் இந்த சிம்ம லக்னக்காரங்க. இயற்கையாகவே எப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் சமாளிக்கக்கூடிய திறன் இவங்ககிட்ட இருக்கும். ஆனால் என்னதான் திறமை பெற்றவங்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் சாமர்த்தியசாலிகளாக இருந்தாலும் வாழ்க்கை பாடத்தை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே கடினமான ஒன்று. எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே புரியாது. கால சுழற்சியால் நல்லது கெட்டதாக மாறும், கெட்டது நல்லதாக மாறும், சரியெல்லாம் தவறாகும், தவறெல்லாம் சரியாகும். காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியான நேர்கோட்டு பாதை என்பதே கிடையாது. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தை சிம்ம லக்னக்காரங்க இப்போதைக்கு புரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா சமீப காலமாக சிம்ம லக்னக்காரங்களுக்கு வாழ்க்கை என்பது சுமையாக மாறிக்கிட்டு இருக்கு.
நான் சிவனேன்னு இருக்குன்னு நினச்சாலும் என்னை சுற்றி இருக்கிறவங்க சும்மா விட மாட்டேங்கிறாங்க. சொன்னபடி கேளு, மக்கள் பண்ணாத, தேவையில்லாமல் எங்கிட்டயே வந்து இடைஞ்சல் பண்ணாதன்னு வம்படியாக மற்றவங்க கூட போய் வம்பு சண்டை போட வேண்டிய சூழ்நிலைகள் தான். கூட இருக்கிறவங்க கிட்ட அனுசரணையாக போய் உருப்படியாக ஏதாவது ஒரு வேலைகளை கேட்டால் கூட எல்லுன்னா என்னையா வந்து நிற்கிறேன்னு அவங்க பெருமையை சொல்ல போக, ஆனால் நாம் என்ன கேட்டோம், இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, நம்ம குழம்பி போக சூழ்நிலை தான் சிம்ம லக்னக்காரங்க மாட்டிகிட்டு இருக்காங்க. கடைசியில் இதற்கு பேசாமல் நம்மளே எல்லாத்தையும் செஞ்சுருக்கலாமேங்கிற சங்கடம் தான். ஆக யாரையும் எதற்காகவும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் எதிர்பார்க்கவே முடியறதில்லை. ஆனால் சூழ்நிலைகளோ மற்றவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எதையும் செய்யவும் விட மாட்டேங்குது. மற்றவங்களை சேர்த்துக்கிட்டால் கூட இருக்கிறவங்களே தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சேர்த்துக்காமல் போனால் அதையும் ஒரு பிரச்சனையாக மாற்றுறாங்க. ஆக எதை எப்படி செய்யறதுங்கிறதையோ ஒரு குழப்பம். அனுசரித்து போகிறதா, அரவணைச்சு போகிறதா, இல்லை அதிரடியாக நம்மளே களத்தில் இறங்கிடலாமான்னு யோசிச்சே காலம் போயிடும். அதையும் மீறி ஒரு சில விஷயங்களை இப்போ நல்ல விதமாக பூர்த்தி செஞ்சாலும் கூட அதனுடைய விளைவுகளாவது நமக்குன்னு உருப்படியாக ஒரு பிரயோஜனமாக இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. கஷ்டப்பட்டு 10 ரூபா சம்பாதிச்சாலும் கூட சம்பாத்தியம் நல்லபடியாக இருக்குது. ஆனால் 10 பைசா நமக்குன்னு எதையும் செஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஒன்று, குடும்பத்துக்காகவே ஓயாமல் எல்லா விஷயங்களுக்கும் செலவு பண்ணணும். அல்லது கூட இருக்கிறவங்க, கூட வேலை பார்க்குறவங்க, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், நல்லது கெட்டது என்று அதற்கே செலவு பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஆக 1008 பிரச்சனைகளையும் சமாளித்து கஷ்டப்பட்டு உருப்படியாக ஒரு 10 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். அந்த 10 ரூபாயில் ஒரு 10 காசாவது நமக்குன்னு பிரயோஜனமாக ஒரு செலவு பண்ணி சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா காலம் வர்றதில்லை. ஆக எல்லாம் செஞ்சாலும் சூழ்நிலை இப்படித்தான் இருக்குது. எதுக்கு இவ்வளவு சிரமப்பட்டு எல்லா விஷயங்களும் செஞ்சு கஷ்டப்படணும்? அதுக்கு ஒன்றும் செய்யாமல் சும்மாவே உட்கார்ந்தாரலான்னு பார்த்தா அப்படி உட்காந்தா அதுக்கு மேலே ஒரு கஷ்டம். ஆக சும்மா லக்னக்காரங்களை சும்மா இருக்க வர்றதில்லை. கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை செய்ய வைக்கும், காரியத்தில் வெற்றியும் கிடைக்கும். ஆனால் அந்த ஜெயத்தால் தனக்குன்னு ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. சரி, இவ்வளோ சிரமப்பட்டு வேலைகளை செஞ்சுருக்கமே, உடன் இருக்கிறவங்க மற்றவங்க ஏதாவது பாராட்டுறாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஆகாதவங்க நில்லானும் குத்தம், உட்கார்ந்தாலும் குத்தங்கிற மாதிரி வசப்பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். முகத்துக்கு முன்னாடி சிரித்து பேசுகிறாங்க, முதுகு பின்னாடி முறைச்சிக்கிட்டு போகிறாங்க. நெருங்கி பழகினவங்க கூட தற்போதைய நிலையில் பரிகாசமாகவே பேசி வர்றாங்க. என்ன காரணம் ஒன்றும் புரியலை. நல்லா தானே பழகிட்டு இருந்தாங்க, ஏன் இப்போ இப்படி நம்மளை பற்றி பேசுகிறாங்க, நம்மக்கிட்டே ஏன் தேவையில்லாமல் வம்பிழுக்கிறாங்க? அதுவும் நேரடியாக போட்டி போட்டு சண்டையிட்டாலும் கூட எதிர்த்து ஜெயிக்கலாம். மறைமுகமாகவும் பரிகாசமாகவே எல்லா விஷயங்களையும் செய்கிறதுனால யாரையும் நேரடியாக எதிர்க்கிறதுக்கும் வழியில்லை. ஆக சூழ்நிலையானது முள்ளில் விழுந்த சேலை போல எப்படி போனாலும் நமக்கு தான் சேதங்கிறது புரிஞ்சு போச்சு. இந்த காலமானது எவ்வளவு வினோதமாக செயல்படுதுங்கிறத இங்கே தான் புரிய வைக்குது. என்னதான் சாமர்த்தியம் பெற்றவங்களாக இருந்தாலும், திறமைசாலிகளாக இருந்தாலும், அதிர்ஷ்டம் பெற்றவங்களாகவே இருந்தாலும் கூட கால நேரம் சரியில்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. சத்தமில்லாமல் அமைதியாக இருக்க வேண்டியதுதான். காரணம், முக்கியமான கிரக அமைப்புகள் சமீப காலமாகவே சிம்ம லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் கோக்குமாக்காகவே வேலை செஞ்சுட்டு இருக்கு. நல்லது மாதிரி ஒரு கெட்டதை கொடுக்குது, கெட்டது மாதிரி ஒரு நல்லதை கொடுக்குது. ஆக நல்லதுன்னு நம்பி பக்கத்தில் போகும்பொழுது நல்லது கெட்டதா மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுத்துது. கெட்டதுன்னு நினச்சி அதை ஆரம்பத்தில் விலகி போகிறோம். பின்னாடி பார்க்கும்போது தான் அடடா நம்ம அன்னைக்கு அப்படி நினச்சோமே, ஆனால் அது அப்படி இல்லையே, இப்படி ஆயிருக்கேன்னு நினச்சி கடைசி நேரத்தில் புலம்ப வைக்குது. ஆக ஒன்று நினச்சி பக்கத்தில் போனாலும் பிரச்சனை, போகாமல் விட்டாலும் பிரச்சனை. ஆக திரும்பவும் முள்ளில் மேல் விழுந்த சேலை. எப்படி போனாலும் நட்டம் நமக்கு தான். இந்த நிலை எப்போ தான் மாறும்? என்ன மாதிரியான காலம் இது? என்ன மாதிரியான வாழ்க்கை இது? ஒன்றுமே புரியலை. வயதில் மூத்தவர்களும் நல்ல அனுபவசாலிகளும் கூட வாழ்க்கையில் திக்குமுக்காடி நிற்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே சிம்ம லக்னக்காரங்களுக்கு இருக்குது. பேர்பட்ட நிலைகள் இருக்கக்கூடியவங்களுக்கே அந்த நிலைனா சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்படியே வாழ்க்கை போகிற போக்கில் போய்கிட்டு இருக்க வேண்டியது தான். ஆனால் சிம்ம லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இதுவும் கடந்து போகும். எல்லாம் நன்மைக்கேங்கிற நம்பிக்கையும் மனோதைரியம் மட்டும்தான் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும்? இந்த வருடங்களுடைய பயிற்சிகள் தொடர்ச்சியாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் மாற்றங்கள் என்பது கண்டிப்பாக உறுதி. ஆனால் அந்த மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களை ஏற்படுத்துமா, சங்கடத்தை குறைக்குமா? இதுதான் கேள்வி. சரி, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல சனியோடைய அமைப்பு.
கிரகாதிபத்தியில் சனியானவர் அசுப கிரகமாக கருதப்படும். லக்ன ரீதியாக பார்க்கும்போது சனியானவர் 6ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க. ஆக கிரகாதிபத்திய வகையிலும் சரி, ஸ்தான பலனின் அடிப்படையிலும் சரி, சனியானவர் போட்டிக்கு போட்டியாக செயல்படக்கூடியவங்களாகவே இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு விளங்குறாங்க. அவங்க கடந்த ஒரு வருட காலமாக 7ஆம் இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான வகையில் அமர்ந்திருந்ததால் மற்றவங்க வகையில் தேவையில்லாத சங்கடங்கள், போட்டியான விஷயங்கள், மறைமுகமான எதிர்ப்புகள்னு பலவித சங்கடங்களை பார்த்து வந்த நிலைகளில் இனி அடுத்து சனியானவர் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துக்கு செல்ல இருக்காங்க. பொதுவாக அஷ்டமஸ்தானத்தில் சனி வர்றது அப்படிங்கிறதே கொஞ்சம் சங்கடம் தரக்கூடிய விஷயம்தான். ராசி ரீதியாக இருந்தாலும் சரி, லக்ன ரீதியாக இருந்தாலும் சரி, அஷ்டமச்சனி கஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சிம்ம லக்னக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான். குறிப்பாக உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதார நிலைகள், குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. கூட இருக்கிறவங்க யாருமே அனுசரித்து போதால் நல்லா தெரிஞ்சாச்சு. இதற்கு மேலே போட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது மட்டும்தான் வழி. காசு பண விஷயங்கள், கொடுக்கல் வாங்க விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்களும் சிம்ம லக்னக்காரன் கவனமாக இருங்க. பொதுவாக இந்த காலகட்டங்களில் இந்த காசு பண சமாச்சாரங்கள் அது இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனைங்க தான். காசு இல்லாதவங்களுக்கு அது இல்லையேங்கிற கவலை, காசு இருக்கிறவங்களுக்கு இருக்கிறத உருப்படியாக காப்பாற்றணுமேங்கிற கவலை. ஆக இந்த காசு பண சமாச்சாரங்கள் மனசை கொஞ்சம் உழுக்க போகுது. கடன் சார்ந்த விஷயங்கள் கொடுப்பதானாலும் சரி, வாங்குவதானாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கங்க. கண்டிப்பாக இந்த விஷயங்கள் தனிப்பட்ட முறையிலும் சங்கடத்தை ஏற்படுத்தும், மற்றவங்க வகையில் மனஸ்தாபங்களை ஏற்படுத்தும். ஆக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த கடன் விஷயங்களை தவிர்க்க முயற்சி பண்ணுங்க. அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி இப்படியே வெறும் கஷ்ட நஷ்டங்களை மட்டும் கொடுக்கறதில்ல, ஒரு சில நல்ல விஷயங்களும் ஏற்படுத்தும். அதாவது வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆதாயங்களை ஏற்படுத்தும். மெயினாக இந்த காலகட்டங்களில் நிறைய சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்த வெளிநாடு சகவாசங்கள்ங்கிறது சிறப்பாக இருக்கும். அது சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய முயற்சிகள் நல்ல முறையில் கை கொடுக்கும். என்ன, குடும்பத்தை வச்சு கொஞ்சம் தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். இருக்கட்டும், கூடவே இருந்து மனஸ்தாபங்களை மட்டுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒதுங்கி இருந்து அமைதியான சூழ்நிலைகளாவது ஏற்படுத்தலாங்கிற நிலைகளில் இந்த வெளியூர் வெளிநாடு சகவாசங்களில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் ஆன்மீக பலம், ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். எல்லாமே நம்மளால் மட்டுமே நடக்கிறது கிடையாது, நமக்கும் மேலே ஒன்று இருக்குங்கிறது ஏற்கனவே புரிய வச்சிருச்சு. இப்போது அதை பற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதாவது இதற்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே நான் தாங்கிற நிலை இருந்தது. அதற்கு பிறகு நமக்கும் மேலே ஒன்று இருக்குது அப்படிங்கிறத தெரிய வச்சது. இனி தெரிந்ததை முழுமையாக போய் இறுக பற்று கொள்ளக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தும். அப்படி இந்த ஆன்மீக சமாச்சாரங்கள், யோக சாதனங்கள் அமைப்புகளில் ஈடுபடக்கூடிய நிலைகளை சிம்ம லக்னக்காரங்களுக்கு ஏற்படுத்தும். அடிக்கடி தனிமையை விரும்பி போவாங்க. மற்றவங்களோடு இணக்கமாக பழக பிடிக்காது, ஒதுங்கி இருக்கவே விரும்புவாங்க. எல்லாத்தையுமே தனித்து செயல்படவே முற்படுவாங்க. கொஞ்ச நாளைக்கு மற்றவங்களோடு இணக்கமாக இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம்தான். யாரையும் உருப்படியாக நம்புறதுக்கு இல்லை. குறிப்பாக மற்றவங்களோட வார்த்தைகளை கேட்டு தேவையில்லாத சங்கடத்தில் மாட்டிக்கொள்ளாதீங்க. சிறுகச் செய்தாலும் உங்களுக்கு நன்கு தெரிந்த விஷயங்கள், காரியங்களில் ஈடுபட்டு வருவதே சாலச் சிறந்தது. அதுதான் உங்களுக்கு உற்றோபாயமாக இருக்குமே தவிர முன்ன பின்ன தெரியாத விஷயங்களில் முன்ன பின்ன அறிமுகமில்லாத நபர்கள் சொல் பேச்சு கேட்டு அந்த காரியங்களில் ஈடுபட்டு சங்கடத்தில் சிக்கிக்கொள்ளாதீங்க. இந்த சனியினுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை நிலையில் கொஞ்சம் மந்தத்தனத்தை ஏற்படுத்துது. ரொம்பவும் வேகமாக பறக்க போயிட்டு இருந்த வாழ்க்கை நிலை திடீர்னு ஸ்தம்பிச்சு அங்கேயே நின்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையை பார்க்க வைக்கும். அடுத்ததாக வரக்கூடிய ராகுக்கேது. பொதுவாக கிரகாதிபத்திய வகையில் இந்த ராகுக்கேதுக்கு அசுப கிரகங்களாகவே கருதப்படும். ஆனால் ஜோதிட ரீதியாக பார்க்கும்பொழுது இந்த ராகுக்கேதுக்கள் என்பது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அபரிவிதமான வளர்ச்சிகளுக்கும் அதிர்ஷ்டங்களுக்கும் உதவிகரமாக இருக்கக்கூடியவங்க. ஆக இந்த ராகுக்கேதுக்களை இப்போதைய நிலையில் முழுமையாக நல்லவங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை, கெட்டவங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை. சூழ்நிலைகள் எப்படியோ அதற்கு தகுந்த மாதிரி நினச்சிக்க வேண்டியதுதான். தவிர லக்ன ரீதியாக பார்க்கும்போது இந்த ராகுக்கேதுக்கு சிம்ம லக்னக்காரங்களுக்கு எப்போவுமே ஒரு கலவையான பலன்களை தான் கொடுக்கும். அப்படிப்பட்ட ராகுக்கேதுக்கள் இது வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் ராகும், 2ஆம் இடத்துல கேதுவும் இருந்து பலவித குழப்ப நிலைகளை கொடுத்துட்டு வந்த நிலைகளை இனி உங்களுடைய சப்தமஸ்தானத்தில் ராகவும் லக்னபாவத்தில் கேதுவும் அமரப்போகுது அடுத்த 18 மாதங்களுக்கு. பொதுவாக லக்ன சப்தமஸ்தானங்களில் ராகுக்கேதுக்கள் அமர்ந்துட்டாலே வாழ்க்கை நிலை பலவித ஏற்ற இறக்கங்களுக்கு உட்படும். வாழ்க்கை என்பதே வெறும் மாயை தான், இங்கே எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு தத்துவம் பேச வைக்கும்.
ஆனால் அதே நேரம் உண்மையிலேயே யதார்த்த வாழ்க்கை என்பது என்ன அப்படிங்கிற நிலையும் உண்மையாக புரிய வைக்கும். வாழ்க்கையின் அனுபவங்களை முழுமையாக பெற வைக்கும். முன்பின் தெரியாத விஷயங்களில் கூட ஆர்வம் செலுத்தி அதனுடைய நுட்பத்தை அறிய வைக்கும். மதிநுட்பம், அறிவு நுட்பம் என்பது பெருகும். எதையும் மேலோட்டமாக பார்க்காமல் திட்டவட்டமாக அடி ஆழம் வரைக்கும் சென்று ஆதி முதல் அந்தம் வரை அனைத்து விஷயங்களும் ஆராய்ந்து தெளிவு பெறக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள், எந்த ஒரு லாப நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே ஏன், எதற்கு, எப்படிங்கிற முழுமையான விவரங்களை புரிய வைக்கும். ஆக இந்த ராகுகேதுக்களால் சிம்ம லக்னக்காரங்களுக்கு காரிய ரீதியான விஷயங்களில் லாபங்களும் அனுகூலங்களும் கிடைக்குமாங்கிறது தெரியாது. ஆனால் அறிவுபூர்வமான விஷயங்களையும் ஆற்றல் ரீதியான விஷயங்களையும் உங்களுக்கான உண்மை நிலை என்ன என்பதை புரிய வைக்கும். அதே போல் இந்த ராகுகேதுக்களுடைய நிலையால் இல்லங்களில் சுப விசேஷங்கள், காரியங்கள் போன்ற தன்மைகள் ஏற்படும். குறிப்பாக திருமண அமைப்புகள், புத்திரவாக்கிய அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதிலும் குறிப்பாக இந்த ராகுகேதுக்களுடைய நிலையானது சுய ஜாதக ரீதியாக திருமண தோஷம், புத்திரவாக்கிய தோஷங்கள் இருந்தாலும் கூட அது எல்லாமே பரிகாரங்கள் மூலமாக நிவர்த்தி பெறக்கூடிய தன்மை பெற்று உங்களுக்கான புத்திரவாக்கிய அமைப்புகளும் திருமண அமைப்புகளும் நல்லபடியாக பூர்த்தி செய்து வைக்கும். இது சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய தடைகள் அகல ஆரம்பிக்கும். அதே போல் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் போன்ற நிலைகளை பார்க்க முடியும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்தி கொடுக்கும். வாழ்க்கை துணையின் வகையில் திடீர் யோக அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள அளப்பெரிய அளவில் சந்தோஷத்தை கொடுக்க போவதும் அடிக்கடி சண்டை மூட்டிவிடப் போவதும் இந்த ராகுகேதுக்கள் தான். ஆகையால் சூழ்நிலைகளை கொஞ்சம் கவனித்து செயல்படுங்க. அதே போல் வேலை இடங்களில், சமுதாயங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை, அந்தஸ்து போன்ற விஷயங்கள் திடீரென உயரக்கூடும். எல்லா நேரமும் அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் திடீர்னு சுற்றி இருக்கிற எல்லாரும் ஒரு நாள் உங்களை பாராட்டுவாங்க. மற்றவங்க மத்தியில் ஒரு பிரபலம் போல திகழ்வீங்க. மற்றவங்களுடைய பாராட்டுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரும். காரணம், இதுவரைக்கும் நம்மளை ஏச்சுக்கள் மட்டுமே செய்திருந்தவங்க கூட இப்போ நம்மளை பார்த்து பொறாமைப்படக்கூடிய வகையில் சூழ்நிலை மாறி இருக்கேங்கிற நிலை தான். ஆக சிம்ம லக்னக்காரங்களுக்கு வாழ்க்கை துணைன்னு என்னதான் அந்த நிலையில் போயிட்டு இருந்தாலும் திடீர்னு எதிர்பார்க்காத வகையில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை அவ்வப்போது கொடுத்துட்டு போகும். அதில் இந்த ராகுகேதுக்களுடைய பங்களிப்புகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அடுத்ததாக குரு. கிரகாதிபத்திய வகையில் குருவானவர் முழு சுப கிரகமாக கருதப்படக்கூடியவங்க. தவிர லக்ன ரீதியாக பார்க்கும்பொழுதும் குருவானவர் 5ஆம் இடத்திற்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க. சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடியவரும் குரு தான். உங்களுக்கான மதிப்பு மரியாதை அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடியவரும் குரு தான். அப்படிப்பட்டவர் இதுவரைக்கும் உங்களுடைய காரியஸ்தானத்தில் செயல்பட்டு வந்த நிலைகளில் புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு நல்ல விஷயங்களை சேர்த்து வச்சிருப்பீங்க. சில தான தர்ம காரியங்களில் ஈடுபட்டு உங்களுக்கான நன்மைகள் தானாக ஏதாவது ஒரு வகையில் சேர்ந்திருக்கும். அந்த விஷயங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு பலன்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். அதாவது இதுவரைக்கும் காரியஸ்தானத்தில் செஞ்செடுத்து வந்த குரு இனி அடுத்த ஒரு வருட காலத்திற்கு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் செஞ்செடுத்து வருவாங்க. மற்ற கிரகங்கள் உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணல அப்படின்னாலும் கூட இந்த குருவனுடைய அமைப்பு உங்களுடைய வாழ்க்கை நிலையில் நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு கதவு அடைத்தால் மறு கதவு திறக்குங்கிறது இங்கு நிரூபணமாகும். மற்ற கிரகங்கள் அப்படி இப்படின்னு செயல்பட்டாலும் குருவனுடைய நிலையானது பலவித சங்கடங்களிலிருந்து உங்களை காப்பாற்றி மனதிற்கு தைரியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும். குறிப்பாக சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்த குருவனுடைய அமைப்பால் சொத்து சுகங்கள் வகையில் ஆதாயங்கள் இருக்கும். நிலபுலன்கள் வகையில், வீடு வாகனங்கள் வகையில் சிறப்புகள் உண்டு. சொத்து சுகங்கள் வகையில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் மூலமாக ஆதாயங்களை பெற்று வருவீங்க. நிறைய பேருக்கு பழைய சொத்துக்களை கொடுத்துட்டு புதிதாக மாற்றணுங்கிற எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். அதெல்லாம் ஒரு சிலருக்கு கைகூடி இருக்கும், ஒரு சிலருக்கு வெயிட்டிங்கில் இருந்திருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள், காரியங்கள்லாம் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அதே போல் குழந்தைகள் சார்ந்த சுப விசேஷங்கள், காரியங்களில் நன்மைகள் இருக்கும். குழந்தைகளுடைய படிப்பு விஷயங்களில் முன்னேற்றங்கள் இருக்கும். குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள், காரியங்கள் போன்ற நிலைகளை பார்த்து வருவீங்க. குறிப்பாக இளம் வயது குழந்தைகளுக்கான காது குத்துறது, முடியெடுக்கிறது, குழந்தைகள் பருவத்துக்கு வருவது போன்ற விஷயங்கள் உங்களுடைய இல்லங்களில் பார்க்க முடியும். அது சார்ந்த சுப விசேஷங்கள், காரியங்களில் உங்களுடைய பங்களிப்புகள் அதிகமாக இருக்கும். உற்றார் உறவினர்கள் வகையில் சுமூகமான மாற்றங்கள் இருக்கும். பொதுவாகவே சிம்ம லக்னக்காரங்களுக்கு சில காலங்களாகவே உறவினர்களுடைய சேர்க்கை என்பது பெற்றுப்படாமலுமே இருந்துட்டு வரும். நமக்கு இவங்களுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனையாச்சு, ஏன் எப்போ பார்த்தாலும் மூஞ்சி திருப்பிட்டு போகிறாங்க, அவங்க கொடுத்து பேசினா கூட சரியாக பேச மாட்டேங்கிறாங்களே நினச்சவங்க கூட இனி உங்ககிட்ட விரும்பி பழக ஆரம்பிப்பாங்க. சங்கடம் கொடுத்தவங்க சந்தோஷமாக திரும்பி வருவாங்க.
உறவினர்கள் வகையில் விரிசல்கள் குறைந்து விருப்பத்தோடு பழகக்கூடிய நிலை என்பது ஏற்படும். அதே போல் மாணவர்களுக்கு கல்வி வித்தைகளில் முன்னேற்றங்கள் இருக்கும். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் மாணவர்களுடைய கல்வி தேவைகள், வித்தை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் போன்ற நிலைகளை பார்க்க முடியும். தொடர்ச்சியாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களுக்கு அப்பப்போ ஆறுதல் தரக்கூடிய வகையில் நல்ல விஷயங்களை, நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த குருவினுடைய அமைப்பு உங்களுக்கு முழுமையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஆக சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு, சனி மற்றும் ராகுக்கேதுக்களுடைய நிலையானது, சனியை பொறுத்த வரைக்கும் சரியாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ராகுக்கேதுக்கள் 2 பக்கமுமே மாற்றி மாற்றி வேலை செய்ய போகுது. குரு இவங்க வகையில் ஏற்படக்கூடிய சங்கடங்களை சரி செய்யும். ஆக சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதே நேரம் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ என உங்களுடைய எதிரிகளுக்கும் எதிர்ப்புகளுக்கும் சவால் விடக்கூடிய மனோதைரியத்தையும் கொடுத்து வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.